திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போ அவரது பேரால் கூடிடு ஒருமையுடன் பலி அர்ப்பணிப்போ. புதிதாய் பீடமமைத்திடுவோம் குருவின் அன்பினோடி பலியே திருமுன்னிலையில் அர்ப்பணிப்போம். பாஸ்காவின் திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போல் அவரது பேரா கூடிடுவோம் ஒருமையுடன் பலி அர்ப்பணிப்போம். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர் அமைதி நம்பிக்கையமென்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர் அமைதி நம்பிக்கையமென்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர் அமைதி நம்பிக்கையமென்றென்றும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூவுலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடப்படாதையும் தீயாவினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதி முதல் என்றென்றும் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூவுலக மாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே.
எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது அன்பு திருமகன் மனித இனத்தை புதுப்பிக்கவும் மீட்கவுமாக எங்களுக்கு தேக உந்தருளிய மறைப்பொருட்களை நிறைவேற்று நாங்கள் வலுவில்லாயினும் எங்கள் வலுவின்மையை போக்கி எங்களை வல்லவர்களாக்கியருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். ஆண்டவரே என் அரசேயும் புகழே என்றும் பாடிடுவே. சர்வேசாவும் திருநாமம் போற்றிடுவே நான் எந்நாளும். ஆண்டவரேயும் புகழ் பாடி அனுதினமும் உம்மை வாழ்த்திடுவே. ஆண்டவர் மகிமை நிறைந்தவரும் மிகவும் புகழ்ச்சிக்குரியவரும் நம்பிக்கும் திருமகனுக்கும் தூய ஆவிக்கும் புகழென்றும் ஆதியிலே போலாக புகழ். ஆமென் ஆமென் என்றென்றும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உமது நறுமணம் எங்களில் வீசவும் உமது உண்மையின் ஞானம் எங்கள் ஆத்மாக்களை ஒளிவிக்கவும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுந்தருளி வரும் உமது திருக்குமாரனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்தருளும். எல்லா பெயர்களும் நலங்களும் நிறைந்து முடிச்சூடி நிற்கும் திருச்சபையில் உம்மை இடைவிடாமல் போற்றி மகிமைப்படுத்துவோமாக. ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தவர், அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும். ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இசோமிசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாவெங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாமழியா உயிருக்கு உன்னதமே பெயளிக்கின்றீர். ஆண்டவரே எமக்கு நன்றி செலுத்துவதும் ஆதி உன்னதரே திருப்பெயரை போற்றுவதும் மேலானது. தீர்க்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். இசோமெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீதாமெங்கள் உடலுக்கு உயிர்ப்பே என்றும் அளிக்கின்றீர். நீர்தாமழியா உயிருக்கு உன்னதமீட்பை அளிக்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை ஆதி முதல் என்றென்றும் ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இசோமெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்தாமெங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தாமழியா உயிருக்கு உன்னதமே பெயளிக்கின்றீர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. என் ஆண்டவரே மெய்யாகவே எங்கள் உடல்களை உயிர்ப்பிப்பவரும்
ஆத்மாக்களே மீட்பவரும் உயிரே எந்நாளும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். குரல் எழுப்பி பாடுங்கள், அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள். என்றென்றும் வாழ்கின்ற சர்வேசுரனே வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். சர்வேசானே தூயவரே, வல்லவரே நீ தூயவரே, அமரரே நீ தூயவரே, எங்களிலும் அதர் பொழிந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை. சாமி தூயவரே, அவரே நீ தூயவரே, அமரரே நீ தூயவரே, எங்களில் உமதருள் பொழிந்தருளும். ஆதி முதல் என்றென்றும் ஆமென். சர்வேசானே தூயவரே, வல்லவரே நீ தூயவரே, அமரரே நீ தூயவரே, எங்களிலும் அதர் பொழிந்தருளும். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. புனிதர்களில் மனம் வந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் அவருமான ஆண்டவரே, உமது இயல்புக்கு ஏற்றமாறு எப்பொழுதும் எங்களை கண் நோக்கி ஆசீரழைத்த எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூயாவியாக இறைவா என்றென்றும் ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, வாழ்வளிப்பையும் தெய்வீகவுமான உம்முடைய கட்டளைகளின் இனிய குரலை கேட்கவும் உணரவும் எங்கள் புத்தியே ஒளிவித்திரளும். அவை வழியாக ஆத்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு, நம்பிக்கை, மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாமலும் நீ புகழவும் உமது கருணையாலும் ஆசியாலும் எங்களுக்கு உதவி அளித்திரளும். தந்தை மகன் தூயாவியாக இறைவா என்றென்றும் ஆமென். சகோதர சகோதரிகளை, புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். குருவை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாராக. எனவே பிறப்பால் பிற இனத்தவராய் இருந்த நீங்கள் உங்கள் முன்னே நிலையை நினைவில் கொள்ளுங்கள். உடலில் கையால் விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் உங்களை விருத்த சேதனம் செய்யாதோர் என கூறி இகழ்ந்தார்கள். அக்காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் இஸ்ராயேலரின் சமுதாயத்துக்கு புறம்பானவர்களாகவும் வாக்குறுதியை கொண்டிருந்த உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் எதிர்நோக்கு இல்லாதவர்களாகவும் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாகவும் இவ்வுலகில் இருந்தீர்கள். ஒரு காலத்தில் தொலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமையும் என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாக தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதிதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அழித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஒருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். அவர் வந்து தொலையில் இருந்த உங்களுக்கும் அருகில் இருந்த அவர்களுக்கும் அமைதியை நற்செய்தியாக அறிவித்தார். அவர் வழியாகவே இரு இனத்தவராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம்
நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம். எனவே இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம் ஆண்டவராகிய மிசியாவுக்கு புகழ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னுள்ளத்தில் இனிதொரு செய்தி ததும்பி வழிந்து நிறைகிறதே. மன்னவர் திருமுன் தேனினும் இனிய இசையாயதனை வடுத்திடுவேன் நான். இந்த நாவு வரைக்கவி கையில் எழுதும் கோல் போலாகின்றது. தந்தை திருமகன் தூய ஆவி மூவர்க்கும் புகழுண்டாகட்டும். ஆதி முதல் இந்நாள் வரை என்றும் அவ்வாறாகுக. ஆமென். அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பாடுகிறேன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கவனமாக நின்று தூய நற்செய்தியை கேட்போம். சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமது ஆன்மாவுடனும். புனித யோவான் அறிவித்து நம்மண்டவராக ஈசோ மிசிகாவின் தூய நற்செய்தி. நம் ஆண்டவராகிய மிசியாவுக்கு புகழ். அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவருடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நானும் உள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பி இரண்டு உலகம் நம்பும். நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்கள் உள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலக அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றுவதற்கு முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலக உண்மை அறியவில்லை, ஆனால் நான் உண்மை அறிந்து கொள்ளேன். நீரே என்னை அனுப்பீர அவர்களும் அறிந்து கொள்ளார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு நான் அறிவித்தேன், இன்றும் அறிவிப்பேன். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாம் திருவிவிலியத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகை விட்டு பிரிந்து தந்தையிடம் செல்வதற்கு நேரமாகி என்று அறிந்த அவர்
அன்பு சீடர்களுக்காக ஜெபிப்பதையும் அன்பு சீடர்களோடு எப்படி இருக்க வேண்டும் என்னுடைய அறிவுரைகளைയാണ് இந்த பகுதியில் நாம் பார்ப்பது. அனைவரும் ஒன்றாயிருப்பது. தந்தையாகிய கடவுள் இயேசு கிறிஸ்து ஒன்றிருப்பது போல் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவரும் தந்தையோடு இருப்பார்கள் என்ற ஒரு பெரிய உண்மையான இங்கு எடுத்து காட்டுகிறது. இன்னொரு பகுதியில் ஆண்டவர் அன்பு சீடர்களோடு நான் போகிறேன், நான் போகும் இடத்துக்குள்ள வழி உங்களுக்கு தெரியும், நாம் இருக்கும் இடத்திலேக்கு நீங்களும் வருவீர்கள் என்று சொன்னபோது தந்தையை உங்களுக்கு நேரடியாக காட்டுவேன் என்றெல்லாம் சொல்லிய போது பிலிப் அங்கே ஆண்டவரிடம் கேட்டார், அப்படி இருந்தால் எங்களுக்கு தந்தையே போதும் என்று சொன்னார். அந்த தந்தை எங்கே என்னுள்ள அவருடைய கேள்விக்கு ஆண்டவர் கொடுத்ததான பதில் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களோடு சொன்னார், இவ்வளவு காலம் நீங்கள் என்னுடன் இருந்தும் இன்னும் தந்தையே உங்களுக்கு புரியவில்லையே, என்னை காண்பவன் தந்தையே காண்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பவன் அவரோடு இணைக்கப்பட்டு தந்தையாகிய கடவுளோடு கூட்டி இணைக்கப்படுகிறார். மனிதனும் கடவுளும் தம்மில் உள்ள அகலத்தை இயேசு கிறிஸ்து வழியாக மாற்றப்பட்டு இணைக்கப்பட்டார். அதனால் ஓரம் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மீட்புக்குள்ள வழியாக இயேசு கிறிஸ்து இன்று நம்முடைய முன்பில் நிற்கிறார். அவர் மனிதனாக அவதரித்த இயேசு கிறிஸ்து அவர் பாடுபீடுகள் ஏற்று இறந்து உயிருடன் எழுப்பப்பட்டு தந்தையின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். அவர் இன்று நம்மையும் இயேசு தந்தையோடு கூட்டி இணைப்பதையான இந்த பகுதியில் நாம் பார்ப்பது. ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் கலந்து கொள்ளும் போது இந்த கூட்டி இணைப்பான நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மீட்பினுடைய பலியில பங்காளிகளாகும் ஒவ்வொரு மனிதரும் தந்தையாகிய கடவுளோடு இணைக்கப்படுகிறார். அப்படி இணைக்கப்படுவருடைய ஒவ்வொருவருடையும் ஹிருதயத்தில் மூவரு கடவுள் வாழ்கிறார். அந்த வாழ்க்கையான மனித வாழ்விலுடைய நிறைவான வாழ்விலேக்கு நாம் எல்லாம் அழைக்கப்பட்டவர்களான அதை உணர்ந்து கொண்டு நாம் இந்த திருப்பலியில ஒன்றிணைந்து கலருவோம். அவர் நமக்கு அன்பு சீடர்களுக்காக ஜெபித்தது போல தந்தையாகிய கடவுளும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாயிருப்பது போல ஓரோ மனிதரும் அவருடைய வார்த்தையை கேட்பவரும் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு மக்களும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒன்றாய் இணைக்கப்பட்டு தந்தையாகிய கடவுளை ஒரே இறைவனின் முன்னில் ஒரே மந்தையாக இணைக்கப்படும் அந்த ஆழத்துக்காக நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் நின்று ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழியும் உண்மையும் வாழ்வுமான மெசியாவே, உமது உயர்த்தெழுதலை நினைத்து அகமகிழும் எங்களை இருளில் நின்று ஒளிக்கும், பொய்மை நின்று வாய்மைக்கும், சாவி நின்று சாகாமைக்கும் வழி நடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இழிவின் அடையாளமாகிய சிலுவையை உமது உயர்த்தெழுதலால் மாட்சியின் சின்னமாக மாற்றிய ஆண்டவரே, எங்கள் உடலை அதன் இழிவுணர்ச்சிகளுடன் சிலுவையில் அறையவும், எங்கள் ஆன்மாவை உமக்கு அர்ப்பணித்து முடிவில்லா வாழ்வை கண்டடையவும் எங்களுக்கு வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயர்த்தெழுதலின் மாட்சிக்கு இறை மக்களை வழிநடத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் எங்கள் ஆன்மீக மேய்ப்பர்களை ஏராளமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயால் தவிப்பவர்களும் வறுமையில் வாடுவோரும் உண்மையின் பொருட்டு துன்புறுவோரும் உம்முடைய மாட்சிமிக்க உயர்த்தெழுதலையும் விண்ணக பேரின்ப வாழ்வையும் நினைவு கூர்ந்து
நல்ல ஓட்டமோடவும் விசுவாசத்தை காக்கவும் வரமரள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருப்பலியில் ஆர்வமுடன் பங்கு கொள்ளவும் எங்கள் வாழ்வுக்கும் உயர்த்தெழுதலுக்கும் காரணமாகிய திருவுடல் திரு இரத்தத்தை தகுதியுடன் பெற்றுக்கொள்ளவும் எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் அனைவரும் நம்மை நம்முள்ள ஒருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஒப்பு கொடுப்போம். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உம்மையை நாங்கள் தாழ்மையோடு வேண்டுகிறோம். உமது அருள் வரங்களால் எங்களை நிரப்பியருளும். உமது கொடைகளை எங்கள் கைகள் வழியாக பிழிந்தருளும். உம்முடைய அருளும் ஆசியும் கருணை பெருக்கால் நீ தேர்ந்தெடுத்த மந்தையான மக்கள் அனைவருடையும் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் காரணமாவதாக. தந்தை, மகன், தூய் ஆவியாக இறைவா என்றென்றும் ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். சகோதர சகோதரிகளை, நீங்கள் கைவித்தலுக்காக தலைவனுக்கு ஆசீரை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவராக இறைவா, கத்தோலிக்கா தன்மையும் திருத்தூது மரபும் கொண்ட திருச்சபையின் மீது உமது கருணை நிறைந்த வலக்கரம் நீட்டியருளும். காண்பவையும் காணாதவையுமான எல்லா விபத்துகளிலும் அதனை பாதுகாத்துள்ளும். பக்தியுடனும் கவனத்துடனும் தூய உள்ளத்துடனும் உமது முன்னிலையில் ஊழியம் புரிய நீரே தேகுணங்கள் எல்லோரையும் தகுதியுடையவர்களாக்கிருளும். கருணா நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று செயல்மை எங்களுடன் ஒப்புரவாக்கும் நீதி நிறந்த செயல்களால் வாழ்நாள் முழுவதும் உண்மையை தகுந்த வாரம் மனமகிழ செய்ய எங்கள் மேல கூர்ந்தலும் உமக்கிடைவிடாமல் புகழும் மகிமையும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த எங்களே தகுதியுடையவர்களாக்கிரளும். தந்தை, மகன், தூய ஆவியாக இறைவா என்றென்றும் ஆமென். திருமுழுக்கு பெற்று வாழ்வின் அடையாளத்தால் முத்திரையிடப்பட்டவர்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் இம்மறை பொருட்களில் பங்கு கொள்ளுங்கள். தந்தைக்கும் திருமகனுக்கும் தூயாவிக்கும் புகழெங்கும் இறைவனே இன்றவளா கண்ணி மரியாவே பணிவுடன் இடுவோ புனிதமாமே வெளியில் ஆதியிலே போலின்றென்றைக்கும் மகனின் தூதர்களே, உறைமைந்த நண்பர்களே, உலகம் அமைதியுற நீங்கள் ஜெபித்திடுவே. அனைவரும் ஒன்றாய் பாடிடுவீரே ஆமெனாமே. மறைசாட்சிகளுடன் முக்தர்கள் தம்முடன் மார்க்கோமா அனையே நினைவோமில் எல்லாம் வல்ல ஆண்டவர் என்றும் நம்முடன் இருக்கின்றார். மன்னவராம் இறைவன் நம்முடன் என்றென்றும். யாக்கோபின் இறைவன் நம் துணை என்றென்றும். சிறியோர் வலியோர் அனைவரும் ஒன்றாய் துயிலுருகின்றனரே.
உயிர் பெற்றெழுந்திடவே முன்னிலையில் இதய கதவை புறவின் நெஞ்சென்றும் நொந்தும் வேண்டுதலும் நொந்திடுமுள்ளமுமா மூவொரு தெய்வத்தே தினமும் மகிழ்விப்போ. எல்லாம் வல்லவரும் தந்தையுமாகியோரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றோம். காண்பவையும் காணாதவையும் யாவும் படைத்தவரே விசுவசிக்கின்றோம். சர்வேஸ்வரனும் படைப்புகள் அனைத்திற்கும் முன்னே முதலாக ஜனித்தவரும் ஒரே ஆண்டவருமான ஈசா மிசியாவில் விசுவசிக்கின்றோம். இவர் யுகங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவினின்று ஜனித்தவரும் ஆனால் படைக்கப்படாதவருமே. இவர் மெய்யங்கடவுள் என்றுள்ள மெய்யங்கடவுளும் பிதாவோடு ஒரே பொருளுமானவரே. இவர் வழியாக பிரபஞ்சம் கருதப்பட்டு யாவும் படைக்கப்பட்டன. மானிடரால் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியினால் கன்னிமரிடம் எடுத்து மனிதரானார். போன்சிய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். எழுதப்பட்டிருந்தது போல மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். மரித்தவரையும் ஜீவியவரையும் நடுதீர்க்க வருகிறார். பிதாவினின்று புறப்படும் சத்தியாத்மாவும் உயிரிழப்பவருமான ஏக பரிசுத்த ஆவியை விசுவசிக்கின்றோம். ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கின்றோம். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞான ஸ்நானத்தையும் சரீரோத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆமென். அனைவருக்கும் ஆண்டவராம் இறைவன் தமது புகழை பாடமே வல்லவராக்குவாராக. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. பிதாக்களும் ஆயர்களுமான நம் தந்தர்கள், குருக்கள், தியாக்கோன்கள் ஆகியோர், துறவியர், நம் பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரை நினைவு கொண்டு மன்றாடுங்கள். மெஸ்ஸியா நண்பர்களும் விசுவாசிகளுமான எல்லா ஆட்சியாளரையும் இவ்வுலகை விட்டு சென்ற விசுவாசிகள் அனைவரையும் நினைவு கூறுங்கள். மெஸ்ஸியாவின் அருளால் இப்பலே நமது உதவிக்கும் மீட்புக்கும் விண்ணரசில் முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவரே ஆசீர் அளித்தருளும். என் சகோதர சகோதரிகளே, திருப்பலி என் கைகள் வழியாக நிறைவேறும்படி நீங்கள் எனக்காக என்றாடுங்கள். அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவன் தமது திருவுளத்தை நிறைவேற்ற நம்மை வலுப்படுத்துவாராக. இப்படி அவர் ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீர் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியில் அவர் வகை கொள்வாராக. ஆமென். எங்கள் ஆண்டவராக இறைவா, நீரங்கள் மீது பொழிந்த நிறைவான அருள் கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது மிசிகாவின் திருவுடல் திரு ரத்தமறை பொருட்களின் பணியாளராக எளியவர்களும் பாவிகளுமாயிருந்தங்களை உமது இரக்க மிகுதியினால் கனிவுடன் தகுதிகளாக்கினீர். நீர் அளித்த கொடைய மிகுந்த அன்போடும் உறுதியான நம்பிக்கையோடும் நிறைவேற்ற எங்களை வல்லவர்களாக வேண்டும் என்று உம்மையும் என்றாடுகிறோம். நாங்கள் உமக்கு புகழும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகிறோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். சமாதானம் உங்களுடனே உம்முடனும் உமது ஆத்மாவுடனும். சகோதர சகோதரிகளே, மெசியாவின் அன்பில் நீங்கள் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுங்கள். நாம் அனைவரும் மனத்துயருடனும் தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைத்து மன்றாடுவோம். நீங்கள் பணிவுடன் இங்கே நிறைவேற்றப்படுபவற்றை உற்று நோக்குங்கள். பைபத்தையூட்டும் மறை பொருட்கள் நிறைவேற்றப்படுகின்றன. குருவானவர் தமது பரிந்துரை வழியாக சமாதானம் தழை தோங்கும்படி மன்றாட தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்ணுக்கெழுப்பி அமைதியாக ஒரே எண்ணத்துடனும் பக்தியுடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே.
மேசியா திருவருளும் தந்தை இறைவன் நிறையன்பும் தூயாவி நட்புறவும் நம்மோடு நிலவுக என்றென்றும். உள்ளத்தில் எழுந்தேடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத பின்னுலகே. உள்ளத்தில் எழுந்தேடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத பின்னுலகே. படைப்புகளுக்கெல்லாம் ஆண்டவரா இறைவனுக்கு பலியர்ப்பிப்போ. நீதியுமாவது தகுதியுமா, நீதியுமாவது தகுதியுமா, நீதியுமாவது தகுதியுமா, நீதியுமாவது தகுதியுமா. சமாதானம் நம்முடனே. தந்தை மகன் தூய ஆவியாகிய இறைவன் உமது மாட்சிமிகும் ஒவ்வொரு இறைமையின் ஆராதனைக்குரிய திருப்பெயருக்கு எல்லா உதறுகளும் புகழும் எல்லா நாவுகள் நன்றியும் எல்லா படைப்புகளும் வாழ்த்தும் உரியனமாகுக. ஏனெனில் நீர் உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் கனிவுடன் படைத்து மனித இனத்தின் மீது எல்லையற்ற இரக்கம் காண்பித்தீர். வானோர்களின் 1000ங்களும் வானதூதர்களின் 10,000ங்களும் மாட்சிரும்பியம்மை வணங்கி ஆராதிக்கின்றனர். நெருப்புத்தன்மையர்களும் இருப்பில்களுமான வான்படைகள் திருப்பெயரே போற்றுகின்றன. தூயவர்களும் உரிவிகளுமாய் கரோபின் சராபிகளும் சேர்ந்து அவர்கள் ஆண்டவராகவே ஆராதிக்கின்றனர். இறை முன்னிலையில் மிகு குரலில் இணையிடிந்தி புகழ் கீதம் இசைக்கின்றனரை ஒரு சேர, இசைக்கின்றனரை ஒரு சேர. நித்திய மாட்சிமையின் ஆண்டவர் என்றும் பரிசுத்த நல்லவர் இறைவன் பரிசுத்த வானோடு பூமி நிறைந்ததுவே. புகழ் வந்த மகிமைகளாம் உன்னத வீதியிலோசானா, தாவீது மைந்தருக்கோசானா. ஆண்டவரின் திருப்பெயராலே வந்தவர் மீண்டும் வருபவரும் மேன்மை பொருந்திய மன்னரவர். உன்னத வீதியிலோசானா, ஓசானா. ஆண்டவராகிய இறைவா, விண்ணக அணிகளுடன் சேர்ந்த நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முள் மறைந்திருக்கும் ஆன்ம தனையனும் உம்மோடு சரிதகிறானவரும் உம்முடம் இருந்துள்ள ஒளியும் உம்முடன் சாயலுமான வார்த்தையான இறைவனை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உம்மோடனே ஆயிருக்கும் நிலையே வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியத கருதாமல் அவர் தன்மை வறுமையாக்கி அடிமை நுருவேற்று புத்தியும் விவேகവും உள்ள மரணமில்லாத ஆத்மாவுடனும் இறப்புடைய உடலுடனும் முழு மனிதனாய் பெண்ணிடம் பிறந்தார். சட்டத்துக்குட்பட்டோரை மீட்க சட்டத்துக்குள்ளான எங்கள் மீட்பின் நினைவை ஏற்படுத்தவும் செய்தார். மீட்புக்குரிய மறைப்பொருளை திருமுன்னிலையில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, உம்
அன்பு மகன் எங்களுக்கு கற்பித்தது போலே அவருடைய திருப்பாடுகளின் நினைவே நாங்கள் கொண்டாடுகிறோம். தாம் ஒப்புவிக்கப்பட இருந்த இரவில் ஈசோ தம் மாசற்ற திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி ஆராதனைக்குரிய தந்தை உம் பக்கம் கண்களை உயர்த்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, இது பாப மன்னிப்பு கண்டு உங்களுக்காக பிற்கப்படும் என் உடல். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவ்வண்ணமே கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூரை வாழ்த்துரைத்து அவர்களுக்கு அளித்து கூறியதாவது, இது பாவ மன்னிப்புக்கென்று பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் என் இரத்தம். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். நான் செய்ததே நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கட்டளையிட்டது போல் எளியவரும் வலுவற்றவரும் தென்பெறுவோருமாக அடியார்கள் உம் திருமணனாக கூடியுள்ளோம். கைமாறலுக்கு இல்லாதரும் பெரும் கொடைகளை நீர் எங்களுக்கு அளித்திருக்கிறீர். உமதரே வாழ்வில் எங்களுக்கு பங்கு தரும் பொருட்டு நீரே எங்கள் மனித இயல்பு போன்று வீழ்ச்சியிட்டு எங்களை கை தூக்கி விட்டீர். வாழ்விழந்த எங்களை வாழ செய்தீர். பாவிகளான எங்கள் கடன்களை மன்னித்து எங்களை புனிதப்படுத்தினீர். எங்கள் புத்திக்கு ஒளி தந்தீர். எங்கள் பகைவர்களை தோற்கடித்தீர். வாசியரளமாக பொழுந்தங்கள் வலுவற்ற இயல்பை மண்புற செய்தீர். நீரங்களுக்கு அளித்த எல்லா உதவிகளுக்கும் ஆசைகளுக்குமாக நாங்கள் உமக்கு புகழும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகிறோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நீங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே, இல்லாமல் இறைவா, முதன்மை குருபம் திருச்சபானயத்தின் தலைவரும் ஆட்சியாளருமான ரோமையில் இருக்கும் மார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்காகவும் எங்கள் சபையின் தலைவரும் தந்தையும் ஆகிய மேஜர் ஆர்ச் பிஷப் மார் ஜோர்ஜ் உயர் பேராயருக்காகவும் எங்கள் மறைமாநிலத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயருக்காகவும் எங்கள் தலைவரும் தந்தையும் ஆகிய மார் ஜோர்ஜ் ராஜேந்திர நாயருக்காகவும் புனித கத்தோலிக்கா திருச்சபை அனைத்திற்காகவும் குருக்கள் ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் ஆகியோருக்காகவும் இப்பலியே ஏற்றருளும். இறைவாக்கினர் திரு தூதர்கள் மறை சாட்சிகள் துதியர் ஆகியோரின் வணக்கத்திற்காகவும் உமது முன்னிலையில் ஒன்றொருளாயிரம் நேர்மையாளரும் துயோருமாகிய மறை தந்தையர்கள் அனைவருக்காகவும் இப்பலியே ஏற்றருளும். அவலையுறுவோர் துன்பப்படுவோர் ஏழையர் துயருவோர் நோயிற்றோர் இடுக்கன்படுவோர் ஆகியோர் அனைவருக்காகவும் உன் பேரால் எங்களை விட்டு சென்ற இறந்தோர் அனைவருக்காகவும் உமது இரக்கத்தை நம்பிக்கையுடன் நோக்கும் மக்களுக்காகவும் தகுதியற்ற எனக்காகவும் இப்பலியே ஏற்றருளும். ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்களுக்கு கற்பித்தது போல மாசற்ற புனிதமான பலிபீடத்தில் மெசியாவின் உடலை இரத்தத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம்.
இந்த நினைவு கொண்டாட்டத்தின் போது இறைவனின் தாயாம் கன்னிமரியா மற்றும் முகதுரா விளங்கிய நேர்மையாளர் துயூரமாகிய தந்தையர்களின் புனித நினைவானது உமது சொல்லோர்க்கரியாருள் பெருக்காலங்கள் எழ செய்தருளும். வாழ்நாள் முழுவதும் உமது அமைதியும் சமாதானமும் எங்களுக்கு அளித்தருளும். நீர் ஒருவரே உண்மையான தந்தை என்றும் உம் அன்பு திருமகன் இயேசு மிசிகாவே நீரே அனுப்பினீர் என்றும் உலக மக்கள் அனைவரும் அறிவார்களாக. எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாகிய மிசிகா வந்து வாழ்வளிக்கும் நற்செய்தி வழியாக இறைவாக்கினர் திரு தூதர்கள் மறை சாட்சிகள் துதியார் மறைவுள்ள ஞாயிறு குருக்கள் திருத்தொழில் ஆகியோருக்கும் திருமுழுக்கின் உயிருள்ளதும் உயிரிழப்பதும் அடையாளத்தம் ஏற்பட்ட தூய கத்தோலிக்கா திருச்சபையின் மக்களான அனைவருக்கும் தேவையான தூயமர்ந்த வாழ்வின் வழியே கற்பித்தருளினான் மக்கள் அனைவரும் அறிவார்களாக. ஆண்டவரே எவரும் வலுப்பெற்றவரும் துன்புறுவோருமாக யார்களும் நீர் வழங்கிய முன் மாதிரி பரம்பரையாக பின்பற்றி இப்போதும் பேரால் ஒன்று கூடி நிற்கின்றோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாக இயேசு மிசிகாவின் திருப்பாடுகள் இறப்பு அடக்கம் உயர்த்துதல் ஆகியவற்றின் மாட்சிமிக்க பயபக்திக்குரிய புனிதமிக்க உரைக்க வல்ல தெய்வீக மறைப்பொருளை நாங்கள் மகிழ்ச்சியுடன் நினைவு கூறவும் போற்றவும் நிறைவேற்றவும் செய்கிறோம். ஆண்டவரே தூய ஆவி எழுந்தருள்வாராக. நீங்கள் பக்தி உணக்கத்துடன் மௌனமாக மன்றாடுங்கள். சமாதானம் உம்முடையார்களின் திருப்பலியில் அவர் வந்துரைந்து இதனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இது எங்கள் கடங்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோரத்தில் மேலான நம்பிக்கைக்கு மகிழ்ச்சி அனைவரோடும் சேர்ந்து முன்னெடுத்து பொது வாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவராகிய இறைவா எங்களுக்காக மேன்மை மிக்க வியப்புக்குரிய மீட்பின் திட்டத்தை முன்னிட்டு நாங்களும் இடைவிடாமல் புகழ்கின்றோம். உம்முடைய மிசிகாவின் விலை மதிக்கலா இரத்தத்தால் மீட்கப்படுதல் சபையில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிருள்ள துய வாழ்வழிக்க வல்ல திருப்பேருக்கு புகழும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகிறோம். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். கடவுளே உமது பேரன்பருக்கு ஏற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். ஆண்டவரே ஆசீரளித்தருளும். எங்கள் ஆண்டவராய் இறைவா நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்களாயினும் புகழ்ச்சிகரமானதும் உயிரிழப்பதும் இறைத்தன்மையானதும் மறைப்பொருட்களும் இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு மிசிகாவே திருப்பேருக்கு புகழும் ஆண்டவராகிய உமக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வழிப்பதும் வாழ்வழிவுமாய் தேப்பம் வானிலிருந்து இறங்கியது உலக நேத்திற்கும் உழைக்க வல்லது. இதை உண்பவர்கள் சாக மாட்டார்கள், மாறாக பாவ மன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வு. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பம் நானே. பரமிசியாதம் சீடர் கருவித்த மறைப்பொருளன்றோ இது விண்ணகத்தில் இறங்கியதா வாழ்வு வழங்கும் அப்பம் நான் அன்புடனே உண்டிடுவோம் எந்த நிலென்றும் வாழ்ந்திடுவார் பெற்றிடுவார் விண்ணக வாழ்வதனை. நம் ஆண்டவராகிய இயேசு மிசிகாவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் நாம் அனைவரோடும் இருப்பதாக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நம் மீட்பெரின் விலைமதிக்கேலா திருடல் திருத்தங்களின் மறைப்பொருட்களை நாம் அனைவரும் பக்துணக்கத்துடன் அணுகுவோம். மனத்துயர்னால் வரும் நம்பிக்கையுடன் குற்றங்குறைகிழ்ந்து விலகி பாவத்துக்காக மனம் வருந்தி சகோதரர் சகோதரிகளின் தவறுகளை மன்னித்து அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவனிடம் அருளையும் பாவ மன்னிப்பையும் இறந்து மன்றாடுவோம். பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். பிளவுகளிலிருந்தும் கலகங்களிலிருந்தும் விலகி நம் மனசாண்டை தூய்மைப்படுத்துவோம். ஆண்டவரே உம்முடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும்.
பகைமையிலிருந்தும் வெறுப்பிலிருந்தும் நம் ஆன்மாவை விடுவிப்போம். ஆண்டவரே, உம்முடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். நற்கருணை உட்கொண்டு தூய ஆவியால் தூய்மையாக்கப்படுவோம். ஆண்டவரே, உம்முடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஒற்றுமையுடனும் ஒருமைப்பாட்டுணர்வுடனும் புனித மறைப்பொருட்களில் பங்கு கொள்வோம். ஆண்டவரே, உம்முடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்தருளும். ஆண்டவரே, இவை எங்களுடலின் உயிர்ப்புக்கும் ஆன்மான் மீட்புக்கும் காரணமாவதாக. முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. என்றென்றும் ஆமென். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடன். ஆண்டவராகிய இறைவா, நீ கருணையுடன் எங்களுக்கு அருளிய தளராத நம்பிக்கையுடன் நமது திருமணம் எப்பொழுதும் தூய உள்ளத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் ஆசீர்வாழ்க எங்களையே தகுதியுடையவர்களாக்கிலும் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏற்றுமாறு வேண்டுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீயாவினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். ஆண்டவரே, இல்லாமல் இறைவா, நல்லவரான முழுமுதல்வரே, இரக்கம் நிறைந்த தந்தையே, இரக்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்களை சோதனையில் விடப்படாதையும் தீயாவின் படைகள் எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் மாட்சியும் அதிகாரம் உடையதே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆமென். சமாதானம் உங்களுடனேயும் உம்முடனும் உமது ஆன்மாவுடனும். தூயவர்களுக்குரியதே. தந்தை ஒருவரே தூயவர், மகன் ஒருவரே தூயவர், தூயாவி ஒருவரே தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் என்றென்றும் புகழ். ஆமென். வாழும் இறைவனை போற்றுங்கள். திருச்சபையில் அவருக்கு புகழுண்டாவதாக. எல்லா காலத்திலும் எல்லா வேளையிலும் அவரது இரக்கமும் கருணையும் எங்கள் மேல் இருப்பதாக. நம்மை வாழ வைக்கும் ஆண்டவரின் சோமசியாவினர் அவரது கருணையால் நாம் அனைவரிலும் நிறைவுறுவதாக. இப்பொழுதும் என்றென்றும் ஆமென். சகோதரர் சகோதரிகளே, விண்ணரசு நம்பிக்கையுடன் இறைமகன் திருவுடலை உட்கொள்ளவும் அவரது திருக்கிண்ணத்திலிருந்து பருகவும் திருச்செவி நம்மை அழைக்கிறது. எங்கள் ஆண்டவரே, விசுவாசத்துடன் நாங்கள் பெற்றுக்கொண்ட இம்மறை பொருட்கள் எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கு காரணமாவதாக. யுகங்களுக்கெல்லாம் அரசனாகிய மெசியாவே, ஊழியருடையும் படைப்பாளருடையும் சாயலும் உடமுள்ளது. உம்மில் விசுவாசம் கொண்ட அனைவரின் குற்றங்குறைகளையும் உமது திருவுடலாலும் இரத்தத்தினாலும் போக்கி மன்னிப்படுத்தீர். நீர் மகிமையோடு தோன்றும் பொழுது திட விசுவாசத்தோடு உம்மை வரவேற்கவும் விண்ணகம் வாழ்வோரோடு உம்மை போற்றவும் எங்களை தகுதியுடையோராக்கியருளும். ஆமென். தூய ஆவியின் அருள்வரத்தால் புகழ்ச்சிக்குரிய புனித உயிரளிக்க வல்ல இறைத்தன்மை வாய்ந்த இம்மறைப்பொருட்களை அணுகி இவற்றில் பங்கு கொள்ள தகுதி பெற்ற நாம் அனைவரும் இவற்றின் வல்லலான இறைவனுக்கு எப்பொழுதும் புகழ் நன்றியும் செலுத்துவோமாக. ஜபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா, புகழ்ச்சிக்குரிய புனிதமான உயிரளிக்கும் இறைத்தன்மை வாய்ந்து இம்மறை பொருட்களை கடன்களின் பொறுத்தலுக்காக இரக்கத்துடன் இரங்கல் கழித்தீர். கொடைகளுக்காக மேன்மைக்குரிய அந்த ஒவ்வொரு இறைமைக்கு புகழும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் இடைவிடாமல் செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாக இறைவா என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஆசீர்வதித்தருளும். மனித இனத்தின் நம்பிக்கையான மெசியாவே, புகழ்ச்சிக்குரிய புனிதமான உயிரிழைக்கும் இறைத்தன்மை வாய்ந்த திருப்பலி வழியாக நீரங்கள் கடங்களையும் பாவங்களையும் மன்னித்து குற்றங்களை பொறுத்தருளியே உன்னதங்களில் இருந்து வந்த ஆராதனை குறைக்கட போடப்படுவதாக. அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். ஆண்டவர் மெசியா வழியாக ஆவி கடவுள் தம் கொடைகள் அன்பு தந்தை முழு முதல்வர் நம்மில் நன்கு பொழிந்துள்ள
இறைவன் நம்மை அழைத்துள்ளார் அழியா இன்ப பேரு பெற நம்மை நடத்தி சென்றுள்ளார். அங்கு வழங்கும் தெய்வீக தூய்மை துலங்கும் மறைப்பொருளை கை கொண்டவர்கள் யாவரிலும் ஆண்டவர் அருள்மழை பொழியட்டும். சிலுவை சின்னம் வழியாய் நாம் மீட்க பெற்றவராயிடுவோம். முத்திரை பெற்றோராயிடுவோம். இன்றும் என்றும்